ஹalleluya. உம்மை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் துதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya. Thank you Holy Spirit. Thank you for your presence Holy Jesus. அப்பா அப்பா நாங்கள் இருக்கிற இடங்களிலே நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் துதிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்கள் துதிகளை நீர் அங்கீகரிங்க ராஜாவே. நீர் ஒருவரே எங்கள் கர்த்தர் அப்பா. நீர் ஒருவரே எங்கள் அப்பா பரிசுத்த தேவன் அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாது என்று வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தகப்பனே. ஹalleluya. அந்த பரிசுத்தத்தை அப்பா ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க ராஜாவே. ஹalleluya ஹalleluya. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்பா. கடந்த ஒரு வருட காலம் ஆண்டவரே அப்பா இந்த ஃபெலோஷிப்பில் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா கூடி நின்று அப்பா எங்களை ஜெபிக்க வைத்தீரே அப்பா ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்க வைத்தீரே. எந்த அப்பா தடை இல்லாதபடி ராஜா அற்புதங்களை அடையாளங்களையும் காண செய்தீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் நன்றிகளை எங்கள் துதிகளை நீர் அங்கீகரிங்க ராஜாவே. ஹalleluya ஹalleluya. Jesus Holy Father. சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையேவும் தயவார் தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையேவும் தயவார் தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். அரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். அரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே. சப்பா இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே. சொல்லுவோமா? ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். ஆண்டவரே உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன்
உயிருள்ள வரை துதிப்பேன். சொல்லுவோமா? உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். சொல்லுவோமா? உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். ஏசப்பா அல்லேலூயா. அப்பா எங்கள் நல்ல தெய்வமே அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். உயிர் உள்ளவரே அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை துதிப்பதே எங்கள் வாஞ்சை தகப்பனே. அப்பா உயிர் பிழைத்தோம், உதவி பெற்றோம் தகப்பனே. அப்பா உயிர் உள்ளவரை உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எல்லாமாக நீர் இருந்து ராஜா எங்களை நடத்தி வருகிற தெய்வமே, நிறைவாய் நடத்தி வருகிற தெய்வமே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிப்போமா? மட்டும் தேவன் அவளுக்கு நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய். யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம பாவம் செய்த போதும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி நம்மளை இவ்வளவாய் போஷித்து வந்திருக்கிற தெய்வம் இல்ல? இம்மட்டும் கைவிடாதபடி நம்மளை காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். அப்பாவுடைய அன்பிற்கு நிகர் ஒன்றுமே இல்லை இல்ல? நம்மளை எவ்வளவு அற்புதமாய் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறாரோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போன ஃப்ரைடே நான் ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் ப்ரீத் பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் எனக்குள்ளே இருந்தது. ரொம்ப போராட்டமாக இருந்தது. ஆண்டவரே, எனக்கே இப்படி இவ்வளோ ஒரு பலவீனம் இருக்குது, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, இன்னும் உங்களுக்காக நான் நிறைய காரியங்கள் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட நான் அழுது ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். எல்லா மெடிசன்லாம் நான் எடுத்து போட்டுட்ருக்கிறேன். எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு கம்ஃபர்ட் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்குள்ளாய் பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, நீ என்னைய கஷ்டப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ என்னை கஷ்டப்படுத்தி நீ எனக்கு துரோகம் பண்ணி எனக்கு நீ தூரமாய் நீ பாவம் செய்துட்டு இருக்கும்போது உன்னை நான் காப்பாத்தலையா? இப்போ நீ எனக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறிய மகளே, உன்னை நான் விட்டுருவேனான்னு ஆண்டவர் கேட்டார். ஆமென் ஆமென். எல்லாருக்கும் அதுதான். நம்ம ஆண்டவர் அறியாத நாட்கள்ல இல்ல அறிந்தும் அறியாத நாட்கள்ல நம்ம ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாய் நம்ம போகும்போது, பாவம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம தவறு பண்ணும்போது, ஆண்டவர் அப்ப அந்த தெய்வம் நம்மளை கைவிடாம பாதுகாத்தாரு. சாப்பாட்டில் குறை வச்சாரா, இல்லை நம்மளை என்ன ஒரு காரியத்தில் குறையோடு ஆண்டவர் நம்மளை நடத்தினாரு. அப்பையும் போஷித்த தெய்வம் இப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிப்பதற்கு பாருங்க எத்தனை பேர் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக எவ்வளோ சந்தோஷமா இந்த நேரத்தை அவருக்கு செலவிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தையை கேட்கணும்னு ஓடி வந்திருக்கீங்களே, நன்றி செலுத்தணும்னு. ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் விட்டுருவாரா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவ்வளவு ஆச்சரியமா என்னுடைய காதுகளில் அப்படியே ஒரு பெரிய பெருந்தொனியாய் தொனித்தது. கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். நிச்சயமாய் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கப்பா, ஜீவனை நீங்கள் கொடுப்பீங்க, நிச்சயமாய் ஜீவனை கொடுப்பீங்க, என் தகப்பனுக்காய் ஓடணும்னு நினச்ச நாட்களை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பீங்க, எல்லாவற்றையும் முடிச்சுட்டு உங்கள் சமூகத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நன்றியோடு ஆண்டவரை ஆராதித்தேன். அடுத்த நாள் நான் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காரும் பொழுது ஓபியில் ஆண்டவரை ஆராதித்தேன். ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததுனால இங்கே அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அப்படி தானே, ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆயுசு நாட்களை ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுத்திருக்கிறார். எத்தனை விதமான ஆபத்துகள், எத்தனை விதமான பிரச்சனை, வியாதி, பலவீனத்தில் எத்தனை விதமான மரணங்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் ஜீவனோடு பலத்தோடு குடும்பத்தோடு உட்கார வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய பெரிதான கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய அன்பிற்கு ஈடு என்ன ஒண்ணுமே கிடையாது.
அற்புதமான தெய்வம் நம்ம கூட இருக்கிறாரு. ஆச்சரியமான தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். நம்ம பெற்ற தகப்பன் நம்ம கூட இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துவோமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. சொல்லுங்க. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. சொல்லுவோமா? நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. சொல்லுங்க, சொல்லுங்க. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. ஆமென், 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 ஆமென். நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, என்னாலும்
மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஓ ராஜா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ராஜா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ராஜா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அப்பா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினே, உம் சிறகாலே மூடி காத்திட்டே. நன்றி அப்பா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினே, உம் சிறகாலே மூடி காத்திட்டே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ராஜா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஒரு நாளும் எங்களை மறவாதவருக்கு ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பா நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. எங்க பக்கத்துல இருக்கீங்க சுவாமி. ஒரு நாள் எங்களை விட்டு விலகாத தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எங்களை நடத்துவீங்க, எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீங்க அப்பா. நாங்கள் சோர்ந்து போன நேரத்துல அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கஷ்டப்பட்ட நேரத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆத்துமால சோர்ந்து போய் அமர்ந்த நேரத்துல அப்பா எங்களுக்காக யாரு செய்வா என்று கலங்கின நேரத்துல, கண்ணீர் வடித்த நேரத்துல, யாருக்கும் தெரியாதபடி தலையணையை நனைத்த நேரத்துல என் தகப்பன் எங்க பக்கத்துல அமர்ந்து ராஜா நான் உன் கூடவே இருக்கிறேனே என்று என் தகப்பன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே சுவாமி. எங்களை ஆறுதல் படுத்திருக்கிறீங்களே, எங்களை ஆற்றி தேய்ச்சிருக்கிறீங்களே. உடைய கரம் எங்களை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உயிர்ப்பித்திருக்கிறதே, எங்களை வழி நடத்தி இருக்கிறதே, எங்களை போஷித்திருக்கிறதே அப்பா. ஒரு நாள் விலகாதபடி எங்களோடு கூட இருந்த தெய்வம் நீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. ரெகபோத்
அப்பா நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காய் நன்றி சுவாமி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை தகப்பன் இந்த ஊழியத்திற்கு கொடுத்த ரெகோபோத் என்ற வார்த்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பழுகி பெருகும்படியாக என் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா ராஜா எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏசைக்கு போனாலும் கவலைப்படாத மகளே, சித்துனா போனாலும் கவலைப்படாத மகளே, அல்லேலூயா, ரெகோபோத்தை உனக்கு கொடுத்து பழுகி பெருகும்படியாக நான் செய்வன், இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன் சந்ததி பெருகும் என்பதாய் நீர் வாக்கு கொடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இழந்து போனதை நீ என்னெல்லாம் நீ இழந்து போய் வந்திருக்கிறியோ அத்தனையும் நான் திரும்ப இரட்டத்தனையாய் கொடுப்பேன் என்று இந்த வாக்கை நீர் உறுதிப்படுத்தியிருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, அப்பா பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து இந்த நேரத்துல வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று என் ராஜா எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ரெகோபோத்தாய் நாங்கள் அத்தனை பேரும் அதை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து வந்திருக்கிறோம். என் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நன்றி தகப்பனே. அற்பமாக எண்ணப்பட்ட எங்களை அப்பா நீர் ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இது எங்களால் உண்டான கூட்டம் அல்ல, என் ராஜா ஏற்படுத்தின கூட்டம் சுவாமி. என் தகப்பனுடைய பிள்ளைகள், அப்பா கர்த்தருடைய பிள்ளைகள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இங்கே கடந்து வந்திருக்கிறாங்க. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவன் முன்குறித்தவர்கள், என் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், என் தேவன் அழைத்திருக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, தானா யாரும் வரல, இது தற்செயலாய் நடக்கல, இது பரலோக திட்டம் ஆண்டவரே, இது பரலோக திட்டம் ராஜா. என் தகப்பன் அப்பா நியமித்தவர்களை தேவன் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க சுவாமி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றி. ஏக்கமெல்லாம் இசைக்கும் சித்தனாவாய் போனதோ, தேசத்தில் பழுகும்படி ரெகோபோத்தை தந்தாரே. ஏக்கமெல்லாம் இசைக்கும் சித்தனாவாய் போனதோ, தேசத்தில் பழுகும்படி ரெகோபோத்தை தந்தாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. துதித்திடுவே துதித்திடுவே கண்ணீரை துடைத்தவரை துதித்திடுவே.
ராஜா. விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. ஆமென். விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. ஆமெனப்பா. நன்றி 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 நன்றி. சாரால் சொல்லுவாங்க, கர்த்தர் என் பேரில் கடாட்சமானார். ஆமென். என் அழுகையின் என்னுடைய கண்ணீரை அவர் கண்டார். நான் பரியாசம் பண்ணப்பட்டதை அவர் பார்த்தார். நான் அற்பமா எண்ணப்பட்டதை அவர் பார்த்தார். என்னை தேவன் நினைத்தருளினார். ஆமென் 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 ஆமென். வந்திருக்கிற அத்தனை பேர் மேலையும் கர்த்தர் கடாட்சமாகும்படியாக ஆண்டவர் நினைத்திருக்கிறபடினால் அத்தனை பேரையும் தேவன் கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஆமென். அவரை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? கர்த்தரின் பேரில் கடாட்சமானாரே. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் தாமின் மேல் நினைவாயிருந்தாரே. கர்த்தரின் பேரில் கடாட்சமானாரே. கர்த்தர் தாமின் மேல் நினைவாயிருந்தாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. ஆமென் ஆமென். விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. ஒரு விசை துதித்திடுவேன் துதித்திடுவேன். கண்ணீரை துடைத்தவரை துதித்திடுவேன். உயர்த்திடுவேன் உயர்த்திடுவேன். வாழ்வு தந்தவரை உயர்த்திடுவேன். அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. ராஜா. விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா, நீர் எங்கள் பேரில் கடாட்சமானதற்காய் நன்றி. எங்களை நினைத்தருளினதற்காய் நன்றி. இந்த மாதத்தின் வாக்கு தத்தமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்னாலை பார்த்து ஏலி சொல்லுவாங்க, நீ சமாதானத்தோட போ மகளே. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்டது படியெல்லாம் கர்த்தர் உனக்கு தந்தருளுவாராக. ஆமென் ஆமென். அற்பமா எண்ணப்பட்ட அன்னாள் இல்ல, யாரும் இல்லை நம்மளுக்கு, நம்ம கேட்கறதுக்கு, நான் சொல்றதுக்கு, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த அண்ணால பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. நீ சமாதானத்தோட போ மகளே, நீ சமாதானத்தோட போ. நீ கர்த்தரிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தை நிச்சயம் அவர் உனக்கு தந்தருளுவார். ஆமென் ஹல்லேலூயா. வந்திருக்கிற அத்தனை பேரும் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் இந்த ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பார்த்து நம்ம சொல்ல போறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் விருப்பத்தை சொல்லு மகளே, உன் வேண்டுதல் கேட்கும்படியாக உன் அருகில் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாம், அப்பா என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என் வியாதி மாறணும், என்னுடைய பலவீனம் மாறணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் கணவருக்கு வேலை கிடைக்கணும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இன்னும் உன் மண்டையில் இறங்கி ஜீவிக்கணும். அப்பா, நான் இன்னும் உடைய பிள்ளையாய் மாறணும், இன்னும் நான் பரிசுத்தமா இருக்கணும், இன்னும் உங்களுக்காக ஓடணும், இந்த கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் தகப்பனுக்காய் ஓடணும், நான் இன்னும் வரங்களை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், என் தேவனுக்காய் இன்னும் 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 அதிகமாய் ஆவிக்குரிய காரியத்துல முன்னேறணும், நான் சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. ஆண்டவரே அப்பா, எல்லா காரியத்திலும் தேவனுக்கு உற்சாகமாய் செய்கிற அந்த உற்சாகத்தை கொடுங்க, தேசத்திற்காய் ஜெபிக்கிற வாஞ்சையை கொடுங்க, சுவிசேஷம் சொல்லக்கூடிய பாரத்தை கொடுங்க. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் உமக்கு சாட்சிகளாய் வாழும்படியான இருதயத்தை எனக்கு கொடுங்க. உம்மை நான் இன்னும் துதிக்கணும், இன்னும் நான் ஜெபிக்கணும், உம்மண்டை இன்னும் நெருங்கி ஜீவிக்கணும். அப்பா நன்றி. ஆவிக்குரிய ஆசை இருந்தாலும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, நிச்சயமாய் நிச்சயமாய் தேவன் தந்தருளுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆசீர்வதிக்காம யார் ஆசீர்வதிக்க போறார்? யோசித்து பாரு.
இம்மட்டும் தேவன் நம்மளை காத்து வந்திருக்கிறாரு. இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்து நம்மளுக்கு கிருபையாய் ஒரு குடும்பத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து இங்கே அமர வைத்திருக்கிறாரே, அவரை துதிக்க வைத்திருக்கிறாரே, நன்றி செலுத்த வைத்திருக்கிறாரே. எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம். இதற்கு நம்ம தகுதியே இல்லை, ஆனாலும் தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி அமர வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை நடத்த வைத்திருக்கிறார். 1 வருஷமாய் கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. அவரே நடத்தினார். அவரே அழகாய் நடத்தும்படியாக கிருபைகளை, இரக்கத்தை, அவருடைய தயவை கொடுத்தார். அவர் முன்னின்று நடத்தினார். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம சமர்ப்பிக்கலாம். நம்முடைய இருதயத்தின் ஆசைகள், விருப்பங்கள், அப்பா நன்றி ஆண்டவரே. கொடா கொடின நிச்சயமாய் நீ நிறைவேற்றுவீர். அப்பா வந்து ஆண்டவரே ஜெபிக்கிற, ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை ஆண்டவரே உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்தையும் என் தேவன் அங்கீகரித்து அப்பா ஸ்தோத்திரம், நீர் பதில் கொடுப்பீராக, ஆச்சரியமாய் நிறைவாய் கொடுப்பீராக. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இன்னும் அநேக சாட்சிகளை ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலையும் என் தகப்பன் அப்பா பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. என் ராஜாவை துதிக்க ஆரம்பித்தா நிறுத்த முடியாதுப்பா ஆண்டவரே. அப்பா எங்களால நிறுத்த முடியல. என் ராஜா மகிமையா எங்களுக்குள்ள அப்பா உம்முடைய பிரசனத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறீங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. நன்றி, 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. மீதியான வேலையும் என் தகப்பன் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையில் தானே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி, அவருடைய பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாமா? அப்பா பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. என் தகப்பன் நல்லவர் அப்பா. நீங்கள் எத்தனை ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களை நடத்தி வர்றீங்க, அற்புதமாய் நடத்தி இருக்கிறீங்க. இந்த ஊழியத்தை தேவன் நீர் கொடுத்து அப்பா மகளை கொண்டு எத்தனை பேரை ஆண்டவரே நீங்க உருவாக்கி கொண்டிருக்கீங்க. இதைத்தானே சுவாமி நீங்க எதிர்பார்க்குறீங்க. இதைத்தான் நீங்க பரலோகத்துல வரும்போது எங்களை பார்த்து கேட்பீங்க, எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்தேன்னு. ஆண்டவரே அப்பா, என்ன படிச்சிருக்க, என்ன நீ வந்து டிகிரி வாங்கியிருக்கிற, என்ன நீ பணம் சம்பாதிச்சிருக்க, என்ன என்ன எந்த காரியம் நீங்க கேட்க மாட்டீங்க சாமி. எனக்காக நீ என்ன செய்த அப்படிதான் கேட்பீங்க. அந்த ஊழியத்தை அழகாய் மகள் மூலமாய் தேவன் நீ நிறைவேற்றி கொண்டிருப்பதற்காய் நன்றி. இன்னும் நிறைவேற்ற போறதுக்காய் நன்றி. இந்த ஊழியத்திற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா பெருக பண்ணுங்கப்பா. ரெகபோத் அழகாய் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. பழுகி பெருகும்படியாய், இடம் கொள்ளாமல் போக மட்டும் பெருகும்படியாய் இன்னும் ஊழியத்தை விஸ்தாரமாய் நீர் ஆண்டவரே கொண்டு வருவீராக. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. என் ஆவியானவர் பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற வார்த்தையை நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரிடத்துல நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து கொடுத்த ஒரு வார்த்தை எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் பைபிள் இருக்கிறவங்க எனக்காக வேகமா வாசித்தீங்கன்னா நான் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நானே வாசித்தரவா? சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் ஒரு பேரிட்டு அழைக்கிறார், சீயோன் குமாரத்தியே. ஆமென். சீயோன் குமாரத்திகள்லாம் ஒரு ஆமென் சொல்லலாமா? அன்மியூட் பண்ணிட்டு ஆமென், ஆமென் சத்தமாய் சந்தோஷமாய். ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளை வந்து ஆற்றி தேற்றுகிற தேவன். நம்மளை பார்த்து, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. ஏன்னா
இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார். நம்மளை சீயோன் குமாரத்திகளாய் தெரிந்தெடுத்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக, நடத்தும்படியாக, இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருங்கி ஜீவிக்கும்படியாக, அவருடைய சன்னிதானத்துல வந்து நிற்கும்படியாக, சீயோனில் வந்து ஆண்டவரோடு கூட அமர்ந்திருக்கும்படியாக, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படியாக அருள் செய்ய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம நடுவில் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, சீயோன் குமாரத்தியே. ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் நம்மளை வந்து தெரிந்தெடுத்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 132:13 சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்மளை தெரிந்தெடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளை விரும்பி, நம்மளை வந்து இத்தனை ஜனங்கள், கோடி ஜனங்கள் இருக்கும்போது உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து சீயோன் குமாரத்தியே என்று அழைக்கிறாரே. எதற்காக என்றால், அவருடைய வாசஸ்தலமாக, அவர் வாசம் பண்ணி நம்ம நடுவில் உலாவும்படியாக, நம்ம கூட இருக்கும்படியாக, நம்ம மூலமாய் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த சீயோன் என்பது கர்த்தரின் வாசஸ்தலம் என்ற அர்த்தம். சபையை குறிக்கிறதாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. ஆமென். ஸோ அப்பேற்பட்ட தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்ம நடுவில் வாசம் பண்றாரு. நம்மளை வாசஸ்தலமாக இருக்கும்படியா அவர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே, உன்னை நான் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்றார். ஆமென். ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். நம்மளை தெரிந்தெடுத்து, நம்மளை உருவாக்கி, நம்மளை போஷித்து, நம்மளை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்து, நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபெல்லோஷிப்பை கொடுத்து கர்த்தர் நடத்துகிறார் என்றால் எத்தனை ஆச்சரியம் இல்லை? எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். கொரோனா நாட்களில் எப்படி நம்ம இருந்திருப்போம்? பயந்து போய் இருந்திருப்போம்ல. நம்ம ஜீவன் இருக்குமா? அடுத்த வருஷம் இருப்போமா? அடுத்த மாதம் இருப்போமா? இல்லை, எத்தனை நம்மளுக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் கடந்து போயிட்டே இருக்காங்க. நம்மளை விட்டுட்டு போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்குள்ளாக ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயம். நம்ம இருப்போமா? ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அருமையாய், அற்புதமாய் பாதுகாத்து ஜீவனை கொடுத்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார் என்றால் அவருடைய திட்டம் நிறைவேறணும் என்பதற்காக. இந்த நாளில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்க வைக்கணும், என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்கணும், தயவை கொடுக்கணும், இரக்கத்தை கொடுக்கணும், என் பிள்ளை ஆசீர்வதிக்கணும்னு இம்மட்டும் தேவன் எத்தனை சாட்சி கேட்டோம்ல. எத்தனை பேர் வந்து நான் மரித்து போகணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணும்போது ஆண்டவர் எல்லா திட்டத்தையும் முறியடித்து, இல்லை, சாத்தானுடைய சதி திட்டங்களை எல்லாம் முறியடித்து ஜீவனை கொடுத்து பிள்ளைகளை, ஆமாம், மறு வாழ்வை கொடுத்து எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ். நான் சொல்லுவேன் எப்பவுமே, எல்லாருக்கும் ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுத்தா எனக்கு ஏகப்பட்ட சான்ஸ். அப்பா 30-40க்கு மேலே ஆண்டவர் வந்து கொடுத்துருக்குறான்னு தான் சொல்லணும். அத்தனை ஆபத்து, அத்தனை விதமான பிசாசனுடைய தந்திரம், எப்படியும் என்னை வந்து தூக்கிடணும். ஆமாம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய விடக்கூடாது, வார்த்தையை கொடுக்க விடக்கூடாது. எத்தனை தடைகள், எத்தனை முறை காரியங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆபத்தான காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு விலகலை. அவர் என் மேலே வைத்திருக்கிற அபிஷேகம், திட்டம், தரிசனம் நிறைவேற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. நான் எப்பயும் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் ரயில்வே ட்ராக்கில் போய் தலையை வச்சு, ட்ராக் வந்து ரயில்வே இது என்ன சொல்கிறது, ட்ரெயின் வந்து ஏற்றிட்டு போகணுன்னு வந்து படுத்தாலும் ட்ரெயின் பக்கத்து ட்ராக்கில் தான் போகும். ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏனென்றால் தேவன் நம்மளை விரும்பி அவருக்கென்று அவருடைய வாசஸ்தலமாக நம்மளுக்குள்ள அவர் வாசம் பண்ணும்படியாக, நம்ம கூட இருக்கும்படியாக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். அவருடைய திட்டம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார், கடைசி மட்டும். ஆமேனா? ஆமேன். ஸோ அப்படிப்பட்ட நம்ம சீயோனாகிய நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்பா விரும்புகிற ஒரு சில காரியத்தை நம்ம சீக்கிரமாய் பார்த்துட்டு நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவர் வந்து நம்மளை தெரிந்தெடுத்துட்டனால நம்ம ஜீவனோடு, பலத்தோடு, குடும்பத்தோடு, இப்படி ஒரு ஃபெல்லோஷிப்போடு அற்புதமாய் ஆண்டவர் நம்மளை நடத்தி வருகிறார் இல்லை? ஸோ அப்போது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஒரு அருமையான ஒரு பேர் சீயோன் குமாரத்தி, அந்த ஸ்தானம், அந்த காரியம், இந்த தெரிந்தெடுத்தல், இந்த வாசஸ்தலம் எல்லாமே எதற்காக, நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்னு
அப்பா விரும்புகிறாரு. ஸோ அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வாசிக்கலாம். குறித்து கொள்ளுங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆமென், ஆமென். ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோன் குமாரத்திட்டிருந்து என்ன வரணும்னு அப்பா எதிர்பார்க்கிறாருன்னா, வேதம் வரணும், வார்த்தை வரணும், வசனம் வரணும். நம்ம வாயை திறந்தா என்ன வருது யோசித்து பாருங்க. அநேக சூழ்நிலையில் நம்ம கோபமாக இருக்கும்போதும் சரி, நம்ம மூடோட்டாக இருக்கும்போதும் சரி, நம்மளுடைய வார்த்தைகள் எப்படியாய் அறிக்கை செய்கிறது. தேவனால் ஆளப்பட்ட ஆண்டவர் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால், அவர் தான் நம்மளை வாசஸ்தலமாக விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிற சீயோன் குமாரத்தியாகிய நம்மளுடைய நாவு இன்றைய நாட்களில் எப்படிப்பட்டதா இருக்கிறது. இன்னைக்கு அருமையாய் சாட்சி சொன்னாங்கல்ல, அவங்க அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு ஆறுதலின் மகளாய் எனக்கு பேசுவாங்க. அவங்கள்ட்ட பேசுனா எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பேசுனா என்னுடைய துக்கம் மாறிடும். அவங்கள்ட்ட பேசுனா என்னுடைய கண்ணீர் மாறிடும். இவங்கள்ட்ட போய் சொன்னோன்னா எனக்கு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி எனக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அப்படி ஜனங்கள் நம்மளை தேடி வர்ற மாதிரி நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்டதாய் சீயோன் குமாரத்தி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வேதமும் வசனமும் புறப்படணும் இல்லை? அந்த யோசபாத் ராஜா, இஸ்ரவேல் ராஜா, இந்த எமோரிய ராஜா, இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து வருவாங்கல்ல. தண்ணி இல்லை எங்களுக்கு, மிருக ஜீவனங்களுக்கு தண்ணி இல்லை, நாங்கள் சாகிறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த இஸ்ரவேல் ராஜாவுடைய வேலைக்காரன் சொல்லுவான், இங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, ஆண்டவருடைய பிள்ளை இருக்கிறாரு, அவருடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வரும்னு சொல்லி ஒரு எலிசாவை குறித்து ஒரு அற்புதமாய் ஒரு சாட்சி சொல்லுவாங்க. நம்மளை பற்றி தானே சாட்சி எப்படி இருக்கிறது? பக்கத்து வீட்டில் எப்படி சொல்லுவாங்க யோசித்து பாருங்க. நம்ம இவங்கள்ட்ட போய் சொன்னோன்னா, ஒரு காரியத்தை சொன்னால், நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தணும்னா, இவங்க ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் எனக்கு இந்த கை பார்த்தீங்கன்னா இடது கையில் வலிக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டப்போ, ஐயோயோ அப்படியா, இடது கை வலிக்கக்கூடாதே, எப்படி பரவற மாதிரி இருக்கா? ஆமாம், பரவற மாதிரி இருக்கு. பக்கத்தில் நான் இப்போ ஒரு வாரம் முன்னாடி தான் நான் கேள்விப்பட்டேன், அப்படி வலி இருந்துச்சுன்னா ஹார்ட்டில் பெரிய பிரச்சனை இருந்து அவங்க ஒரு வாரத்தில் மண்டை போட்டாங்க இல்லை? சில பேர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நெகட்டிவா நம்மளுக்கு இருக்கிற அந்த ஆவியும் சோர்ந்து போயிடும். அவங்க பேசினாவே நம்மளுக்கு வந்து அடுத்து நம்ம என்ன வார்த்தை பேசுறதுனே தெரியும். அந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் இனி மாறணும். நம்ம சீயோன் குமாரத்தியாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மளை வந்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்றால், நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாமே மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற மாதிரி, உற்சாகப்படுத்துகிற மாதிரி, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை வசனம் தான் நம்ம வாயிலேருந்து வெளியே வரணும். நம்மள்ட்ட எல்லாரும் வந்து இந்த காரியங்களை சொல்லும்போது, எனக்காக ஜெபிங்க சிஸ்டர், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அது இல்லை? மற்ற யாரையும் கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. சில பேரை பார்த்து பேசும் பொழுது அழுதுருவாங்க. வந்து நான் 2 வார்த்தை பேசினேன் அப்படின்னா, பேஷண்ட்டாக இருக்கட்டும், சகோதரிகளாகட்டும், அப்படியே வந்து அழுதுருவாங்க. அந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுதே அவங்களுக்கு கண்ணீர் வந்துடும். அத்தனை கஷ்டத்தோடு வேதனையோடு அவங்க சொல்லும் பொழுது நம்ம ஆறுதலாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டாரு, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுதல் படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்கணும்னு அப்பா விரும்புகிறார். ஆமென். அடுத்ததாய் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியை அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கடைசி நாட்களில் நம்ம வந்தாச்சு. சீயோன் குமாரத்தியே, உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம், உன்னை நான் உருவாக்கி உன்னை படைத்ததின் நோக்கம், உன்னோடு கூட நான் வாசம் பண்ணுவதின் நோக்கம், நீ என்னுடைய பிள்ளையாய் நீ இருப்பதின் நோக்கமே, உன்னுடைய தரிசனமே என்ன அப்படின்னா, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீ கண்ணீர் விட்டு அழுகணும். ஸோ அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் நீ இருக்கிற, நீ என்ன பண்றன்னா உன்னுடைய காரியத்துக்காக, உன்னுடைய குடும்ப காரியத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக தான் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கே தவிர, அழிந்துக்கோ, கொத்து கொத்தாய் ஜனங்கள் மடிந்து கொண்டு இருக்கிறாங்களே, இவர்களை பார்த்து கண்ணீர் விடணும் என்று சொல்ற ஒரு வார்த்தை. நதியளவு கண்ணீர் விட்டு ஜெபி மகளே, ஆத்துமாக்களுக்காக. ஏன்னா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டோம், நேசரை அறிந்து கொண்டோம், கர்த்தரை அறிந்து கொண்டோம், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு.
பரலோக நிச்சயம் உண்டு. நிச்சயமாகவே நம்ம பரலோகத்துக்கு போவோம். அப்பா நம்ம கூட இருப்பார். நம்மளுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை நம்பிக்கை இல்ல! நம்மளுக்காய் ஜீவ கிரீடம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜீவ விருட்சம் இருக்கிறது. நம்மளுக்கு அற்புதமாய் ஆண்டவர் வந்து ஒரு பரலோக வாழ்வை, பரலோக நிச்சயத்தை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட சீயோன் குமாரத்தியாகிய நம்மளுடைய காரியங்களை நினைத்து அழுதது போதும். நம்மளுடைய கஷ்டத்தை, நம்மளே என்னன்னா சில நேரத்தில் சுய பரிதாபம், ஐயோ என்னைய மாதிரி, எனக்கு மாதிரி யாருக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாது, எனக்கு மாதிரி எந்த பிரச்சனையும் யாருக்கு வந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு நான் வேதனைப்படுறேன், கஷ்டப்படுறேன். அடுத்த நிமிஷம் நான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், யோபுவை நினச்சி பாருங்கப்பா. இல்லை, ஒரே நாளில் எல்லாத்தையும் எழுந்து போய் அந்த மனிதனை உட்காந்து ஆண்டவரை ஒரு வார்த்தையினால கூட அவர் காயப்படுத்தலை, ஆண்டவரை ஜெயிக்க வைத்தார். இல்லை, அப்பேற்பட்டவர்களாய் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம காரியத்திற்காக அழுதது போதும். இத்தனை நாட்களும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு அழும்படியாக, அவர்களுக்காக செபிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். எஸ்தரை போல யூத ஜனங்கள் அழிந்து போய் விடக்கூடாது, தன் உயிரே போனாலும் பரவாயில்ல, ராஜாட்ட போய் சொல்லுவேன். இல்லை, எவ்வளோ துணிகரமாய் அந்த இடத்துல வந்து அவங்க போய் துணிந்து போனாங்க. என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது. மோசே போய் சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்கள் மன்னிச்சா மன்னிங்க, இல்லைன்னா என்னுடைய ஜீவ புஸ்தகத்தை என்னுடைய பேரை ஏமா எடுத்து போட்டுருங்க, கிறுக்கி போட்டுருங்க. அவர் போய் கேட்குறாரு, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் ஜனங்களை நீங்கள் மன்னிங்க. பவுல் சொல்லுவார், நான் சபிக்கப்பட்டு பாதாளம் போனாலும் பரவாயில்ல, என் இனத்தான் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் கூட வேலை பார்க்குறவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆத்துமாக்களுக்காக யோசித்து பாருங்க. நம்ம எல்லாரும் பரலோகத்தில் சந்தோஷமாய் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, நரகத்தில் நம்ம கூட இருந்து வேலை பார்த்தவங்க, நம்ம அனுதினம் ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கைவிடப்பட்ட அந்த நரகத்தில் வேதனைப்படுறதை நம்மளால பார்க்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியம். ஸோ நாட்களை வீணாக்காதபடி காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு இந்த ஜனங்களுக்காக, நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள், வேலையில் இருக்கிற ஜனங்கள், நம்ம பார்க்கிற ஒவ்வொருத்தருக்காகவும், நீங்கள் வெளியில் போகும்போது யாரெல்லாம் கடந்து போகிறீர்களோ அத்தனை பேருக்காகவும் ஆண்டவரே இவங்களை ரட்சிங்க, இவங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொடுங்க, எப்படியாவது உங்களை அறிந்து கொள்ளணும். அந்த வாஞ்சை, தாகம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் பொழுது, அந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டிய ஒரு பாரம் இருக்கும்போது, நிச்சயமாகவே கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென். அநேக ஆத்துமாக்களுக்காக நம்ம கண்ணீர் விட்டு கதறி செபிக்க வேண்டிய நாட்கள்ல இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், எருசலேமினுடைய அருவருப்புகளை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, பெருமூச்சு விட்டு அழுகிற ஒவ்வொருத்தருடைய நெற்றியிலும் போய் அடையாளம் போடுன்னு தூதன் அனுப்புறார். இசைக்கில வாசிக்கிறோமே இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருடைய நெற்றியிலும் அடையாளம் வந்து தேவதூதன் போடுவதற்கு ரெடியா இருக்கிறார். நம்ம அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்புல நின்று செபிக்கணும். அடுத்ததாய் சங்கீதம் 65:1 சொல்லுகிறது, தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். சீயோன் குமாரத்தி எப்படி இருக்கணுமா? துதிக்கிறவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். நம்மள வாயில வந்து என்ன சூழ்நிலையானாலும், நம்ம குடும்பத்துல சாப்பாடு இருந்தாலும் இல்லாட்டியும், சந்தோஷமான காரியம் நடந்தாலும் நடக்காட்டியும், எது நடந்தாலும் நடக்காட்டியும், நம்ம கர்த்தரை துதிப்பதை விட்டு விடக்கூடாது. இதுதான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற காரியம். புலம்பக்கூடாது. ஆண்டவருக்கு வந்து இந்த புலம்புறவங்க, முறுமுறுக்கிறவங்க, வந்து எப்போ பாரு அவிசுவாசமாக பேசுகிறவங்க, எப்போ பாரு இல்லை இல்லை இல்லைன்னே சில பேர் பேசுவாங்க. எங்கள் வீட்டில் அது இல்லை, எங்கள் வீட்டில் இது இல்லை, எனக்கு அது இல்லை இல்லை. ஸோ அந்த இல்லை இல்லைன்ற வார்த்தை வந்து பேச 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 இல்லாமல் தான் போகும் இல்லை. ஸோ அதனால் அந்த காரியத்தை நம்ம சொல்லாதபடி, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திற்கும், ஆண்டவரே நீ கொடுத்த நல்ல கணவருக்காய் நன்றி, பிள்ளைக்காய் நன்றி, கொடுத்திருக்கிற வீட்டிற்காய். நான் எத்தனை பேர் இல்லாமல் இருக்கிறாங்க, வீடு இல்லாமல். யோசித்து பாருங்க. நிறைய பேர் ஒரு சொன்ன காரியம் என்னன்னா, ஈவினிங் ஆனோடனே எல்லாம் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க, இது பண்றீங்க. ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க சில பேர் சொல்லுவாங்க, நீங்களாம் வந்து மம்மி டாடி வீட்டுக்கு போறீங்க. சில பிள்ளைங்க போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அம்மா அப்பா இல்லை இல்லை. ஸோ எங்கே போவாங்க? எங்கே போய் அவங்க லீவு நாட்களை வந்து அவங்க கொண்டு போய் சந்தோஷமாக இருப்பாங்க? வேறு வழியில் ஹாஸ்டலில் தான் இருந்தாகணும். ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கல. அற்புதமாய் நம்மளுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். என்ன குறை வச்சிருக்காரு ஆண்டவர் இல்லை? ஸோ அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? துதிக்கணும் துதிக்கணும் துதிக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ என்ன காரியமாக இருந்தாலும் நீ துதிக்கிறத மட்டும் நிறுத்தாத. தாவீது ஏன் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது?
அவர் எப்பொழுதும் துதித்து கொண்டிருந்த வனாந்திரமா, அவர் குகையில இருந்தாரா, இல்லை எங்க போய் இருந்தாலும், மலைகள்ல பனி இல்லையா, எங்க இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம்னாலும் அவர் ஆண்டவரை துதிக்கிறத நிறுத்தவே இல்லை. ஆமே. அந்த துதி தான் கோலியாத்தையும் வீழ்த்த வச்சுச்சு இல்ல. அது துதிக்கிற ஒரு ஒரு வீரராய் அவர் இருந்ததுனால தான் ஆண்டவருக்கு பிரியமானவராய் அவர் இருந்தார் இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, போருக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யார் போன ஆண்டவரேன்னு கேட்பாங்க. யூதா முன்னாடி போகட்டும். யூதானா துதின்னு அர்த்தம். நீ துதிய முன்னாடி செலுத்து. உனக்கு ஒரு பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, துதிக்க ஆரம்பிச்சிரு. நீ கர்த்தரை துதிக்க 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 எரிகோ கோட்டை விழுந்தே ஆகணும் இல்ல. பவுலு சீலாவும் சிறைச்சாலை இருக்கும், சிறைச்சாலை கதவுகள் திறந்தே ஆகணும், நொறுக்கப்பட்டே ஆகணும். துதிக்கும் பொழுது இருக்கிற பெரிய ஒரு மகத்தான வல்லமை வேறு எதுலையுமே இருக்காதுங்க. நீங்க துதிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய பிரச்சனை வருதா, கண்ணீரான காரியம் இருக்கா, கஷ்டமான காரியம் கேள்விப்படுறீங்களா, ரொம்ப தாங்கவே முடியலையா, எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி அழுகிறத தள்ளி போட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காந்து ஆண்டவரை துதிக்க மட்டும் ஆரம்பிங்களேன். நமக்காய் கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆமே. நேரம் இல்லாததுனால நான் சீக்கிரமாய் போகிறேன். சங்கீதம் 52 அடுத்ததாய், பூர்ண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஆமே. தேவன் நமக்குள்ள இருந்து பிரகாசிக்கணும். இதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்தணும். சீயோன் குமாரத்தியே, உனக்குள்ள வாசம் பண்ணிக்கிற கர்த்தரை நீ வெளிப்படுத்து. அவர் பிரகாசிக்கணும், நம்ம தெரியக்கூடாது. ஆமா, நான் பண்ணேன் அப்படி அந்த வார்த்தை இருக்கக்கூடாது. கர்த்தரை நீ வெளிப்படுத்தணும் இல்லை. நம்மளுக்கு கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது இல்லை. நீச்சல் ஆழ அனுபவம் எல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக மாம்சம் ஃபுல்லாக தண்ணீருக்குள்ளனா ஆவியானவருக்குள்ள உள்ள கடந்து போயிடணும். நம்மளுடைய தலை மட்டும் தெரியுதுன்னா தலை கிறிஸ்துவாய் தான் தெரியணும். ஆண்டவர் தான் வெளிப்படணும். அவர் நம்ம மூலமாய் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். அநேகருக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, சுவிசேஷம் அப்படிங்கிறது நம்ம போய் ட்ராக்ஸ் கொடுத்து நம்ம ஏசப்பா அவர் உயிருள்ள தெய்வம், அவர் தான் உண்மையான கர்த்தர், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுக்காக உங்களுடைய பாவத்துக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், இப்போ உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், திரும்ப வருவார். இது ஒரு பக்கம் சுவிசேஷம் நம்ம போய் சொல்லலாம். ஆனால் நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்களேன். நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு சந்தோஷமாய் ஒரு சாட்சியாய் வாழ்வதே மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதாய் அர்த்தம். ஆமே. அவங்க பார்த்து சொல்லுவாங்க, இவங்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க வாயிலேருந்து எப்படி ஒரு அற்புதமான வார்த்தை வருது, எப்படி அற்புதமாய் அவங்க வாழ்கிறாங்க. நம்மளை பார்த்து அவர்களுக்கு ஒரு மாற்றம் வருதுன்னா அது மிகப்பெரிய சுவிசேஷம். அதுக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கணும். கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். தேவன் நாம மகிமைப்படும். நம்ம புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நம்ம செய்யும் பொழுது கிறிஸ்து நமக்குள் இருந்து பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியா பார்த்தீங்கன்னா சங்கீதம் 48:2 வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். ஆமே. இந்த சீயோன் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? மகாராஜாவின் நகரம். இது கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்றால் இதை யாரும் தொட முடியாது. அவர் அனுமதி இல்லாம ஒருத்தரும் நம்ம கிட்ட வர முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை, நம்ம கலங்கி நிற்க தேவையில்லை, நம்ம எந்த காரியத்தை குறித்தும் சோர்ந்து போக தேவையில்லை. ஏனென்றால் நம்ம ஒவ்வொருத்தரும் மகாராஜாவின் நகரமாய் அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஸோ இந்த மகாராஜாவின் நகரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சங்கீதம் 48:8 நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம், தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இந்த மகாராஜாவின் நகரமாகிய சீயோனை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். நம்ம ஒடுங்கி போக மாட்டோம், நம்ம கலங்கி நிற்க மாட்டோம் இல்லை. நம்மளை ஆண்டவர் கைவிடாத தேவன். ஏன்னா அவர் கைவிட தெரியாது. ஆண்டவரை நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவரை நம்மளை ஸ்திரப்படுத்தி நம்மளை பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற கர்த்தர். ஆமென். ஸோ அப்பேற்பட்ட தெய்வம் நமக்குள்ளே இருக்கும்போது சத்துருனால நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசியாக ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். மீகா 4:13 சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும்
உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். எல்லாரும் 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 அறிக்கை செய்வோமா? சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்ம மூலமாய் நிறைவேற்றி கொடுப்பார். என்னென்ன காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? சீயோன் குமாரத்தியாகிய நம்மளுடைய நாவிலிருந்து வேதமும் வசனமும் புறப்படணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நதியளவு கண்ணீர் விட்டு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. மூன்றாவது காரியம், நாம எப்பொழுதும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் துதிக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நான்காவதாக, தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கும்படியாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்படியாக, சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக வாழ கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஏனென்றால் இது மகாராஜாவின் நகரம். மகாராஜாவின் நகரத்தை தேவன் என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸோ அப்பேற்பட்டவர்களாய் நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை, உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். ஆமென். ஸோ அநேகருக்கு ஆசீர்வாதமாய், யார் ஒன்றும் எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், எத்தனை கற்கள் நம்மளை மோதியடிக்க நினைத்தாலும், எத்தனை அக்கினி ஆஸ்திரங்கள் நம்மை நோக்கி வந்தாலும் எல்லாம் சிதறப்பட்டு போகும். ஏனென்றால் நம்மளுடைய கொம்புகள் இரும்பாய், நம்மளுடைய குழம்புகள் வெண்கலமாய் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நகரமாய் நம்ம இருக்கும்போது, கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது, கர்த்தர் நம்மளை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறதுனால ஒரு காரியமும், சத்ருவின் எந்த ஒரு தந்திரங்களும் நம்மளுக்கு சேதப்படுத்தாது. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நீர் பேசின அற்புத வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே ஆண்டவர் கூப்பிடுறார். ஓ ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களை விரும்பி தெரிந்து கொண்ட என் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வந்திருக்கிற அத்தனை பேரையும் என் தகப்பன் நீங்கள் சொல்றீங்க, சீயோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அப்பா, நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு அப்பா நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அப்பா ஸ்தோத்திரம். எழுந்து போரடின்னு சொல்லி இன்னும் தேவனுக்காய் செய்ய வேண்டிய காரியங்களை சோர்ந்து போகாமல் செய்யும் மகளேன்னு சொல்றீங்க. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. நிச்சயமாய் வந்திருக்கிற அத்தனை பேரும் சீயோன் குமாரத்தையும் என் கர்த்தர் நீர் பரத்திலிருந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம். இதை தவறாமல் கலந்து கொண்டு என் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. அப்பா, இதில் இணைந்து ஜெபிக்கிற, ஜெபத்தை நடத்துகிற, அப்பா உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு வாரம் பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கர்த்தரின் தயவுள்ள கரம், நன்மையுள்ள கரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பேற்பட்ட கிருபை தேவன் நீர் கொடுப்பீராக சுவாமி. நன்றியோடு 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 அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? சீயோன் குமாரத்திகள் அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களை விரும்பி தெரிந்தெடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி எங்களுடைய வாயிலிருந்து வேதமும் வசனமும் புறப்படும் ஆண்டவரே. இனி நாங்கள் கண்ணீர் விட்டு எங்களுடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம் சுவாமி. எஸ்தரை போல, மோசே போல, பவுலை போல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே என்ன சூழ்நிலையான துதிப்போம் ஆண்டவரே. அப்பா உங்களை வெளிப்படுத்துகிறவர்களா இருப்போம். ஏனென்றால் நாங்கள் மகாராஜாவின் நகரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கர்த்தரின் வாசஸ்தலங்கள் அத்தனை பேரும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம துதிக்கலாம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை
நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே கிருபையினால நடத்துங்க. உங்க நினைப்பு தான் இருக்கணும் சுவாமி. உங்களோடு தான் நாங்க இருக்கணும், உங்களோடு தான் பேசணும், உங்களோடு தான் நடக்கணும், உங்களோடு தான் நாங்கள் உறவாடணும். என் தகப்பன் எங்களோடு கூட இருக்கணும் சுவாமி. அப்பா நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே, நான் விரும்பி தெரிந்து கொண்ட என்னுடைய வாசஸ்தலமாகிய சீயோன் குமாரத்தி என்று. ஆண்டவரே எங்களுக்குள்ள வாசப்படுகிற என் கர்த்தரை அப்பா 24/7 உங்களையே நினைத்தவர்களாய் அப்பா ஸ்தோத்திரம் உமக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு களிக்கூறுகிறவர்களாய் இருக்கும்படியான கிருபையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சிருங்க சாமி. எங்களை ஆசீர்வதிச்சிருங்க. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. கிருபையால் நடத்திடுமே ஒரு விசை. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். உண்மையாய் சொல்லுவோமா? நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் நன்றி 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 தகப்பனே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி சுவாமி. நீர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பன் இணைத்திருக்கிறீங்க சுவாமி. இது பரலோக திட்டம், பரலோக தரிசனத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து போறோம். எங்களுக்கு குடும்பங்களை பெருசாக்கிட்டே இருக்கீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் அத்தனை பேர் எங்களை ஒன்றாய் இணைத்து அப்பா ஸ்தோத்திரம் உடைய நாமத்தை துதிக்க வைத்திருக்கிறீங்க அப்பா. உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. நன்றி ஆண்டவரே.
அப்பா சீயோன் குமாரத்திகளாகிய நாங்கள் எப்பொழுதும் கெம்பீரித்து பாடும்படியாக, ஏனென்றால் என் தகப்பன், என் நேசர், என் கர்த்தர் எங்கள் நடுவில் வாசம் பண்றீங்க. எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, எங்களை விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய வாசஸ்தலமாய் நீர் விரும்பி எங்களுக்குள்ள நீர் வாசம் பண்றீங்கப்பா. அப்பா நிச்சயமாகவே எங்களை நீர் நடத்துவீங்க, பரலோகம் கூட்டி சேர்ப்பீங்க. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஊழியத்தின் எல்லை விரிவாக்குங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். இன்னும் அநேக நன்றி ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கணும். அப்பா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதாய் அநேக குடும்பங்களை இணைத்து இந்த ஊழியத்தை நீர் பெருக பண்ணுங்க ரகபோத்தாய். அப்பா ஸ்தோத்திரம். நீர் பெருக பண்ணி பழுகி பெருகி அப்பா அந்த பூமியின் எல்லைகள் முழுவதும் நிரப்புங்க சுவாமி. கர்த்தர் 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 எங்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்யுங்க. நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா நீர் பயங்கரமான காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் இணைந்து ஜெபித்த கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தின உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நடத்துகிற ஒவ்வொரு சகோதரிகளையும் பேர் பேராய் நீ தொட்டு ஆசீர்வதிங்க சுவாமி. ஆசீர்வதிங்க. எல்லைகளை விரிவாக்குங்க. பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் கொடுத்த நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பிசாசின் தந்திரங்கள் இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் அப்பா கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி நான் கட்டி செபிக்கிறேன். என் தகப்பனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கட்டும். என் கர்த்தர் நிறைவாய் நடத்துகிறப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். Praise Lord, praise Lord sisters. Praise Lord. Thank you எல்லாருக்கும். Thank you so much.